மாதக்கிதும் கவி வணக்க சால் வணக்கம் குருநாதருக்கு நிதியோடாச்சு நேராச்சு. நாங்கள் வீட்டில் போனோம் தேடுவாங்க. இந்த நாடக களி நாடக சங்கங்களிலே நான் கலைத்துறையில் பயணித்தவரையிலும் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் நான் சந்தித்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகள் இருக்கும். அவர்களுடைய திறமையை வைத்து அவருடைய பெயர் வாங்குவார்கள். அந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது நான் தம்பி கார்த்திக் ராஜாவை நான் சந்திச்சிருக்கேன், அடிக்கடி சந்திப்பேன். உங்களுடைய சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன நகைச்சுவை கொடுக்குறோமோ அந்த நகைச்சுவை தகுந்த மாதிரி அப்படியே நடித்து தண்ணி வருத்தி மற்றவர்களை சிரிக்க வைக்கும் திறமை நமது கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இருக்கிறது. அடி ஓத வாங்கினாலும் அந்த அந்த சிரிச்ச முகத்தோட கொண்டு எனக்கு பொதுவாகவே நகைச்சுவை நடிகர்கள்ட்ட நம்ம புராணம் பேசுகிறது வள்ளிக்கிட்ட பேசுவோம். நம்ம அதனால் நகைச்சுவை நடிகர்கிட்ட நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி காமெடி கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அது மாதிரி கொடுப்பேன். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் தம்பி கார்த்திக் ராஜாவும் தம்பி மருதமணி அவர்களும் இணைந்து மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியிலே சிறப்பான ஒரு நகைச்சுவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்ம எப்படியெல்லாம் செதுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி மருதமணி அவர்கள். அவரை எப்படியெல்லாம் நீங்கள் செதுக்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவர் வளைந்து கொடுத்து அவர் எந்த அளவுக்கு நகைச்சுவையை நம்ம கொண்டு வரோமோ அந்த நகைச்சுவைகள் எல்லாமே உடனேக்கு உடனே அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நகைச்சுவைகளை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே நிலையாக நிறுத்தி இன்றைக்கி மக்கள் மத்தியிலே மருதமணினா யாருங்கிற ஒரு அடையாளத்தை இன்று காட்டியிருக்கின்றார் என்றால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் நான் முத சந்திக்கிறேன். நான் மறுபடியும் நாங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நாடகம் நிறையா கொடுத்துருக்கேன், நான் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. மென்மேலும் நான் இன்றைக்கி சந்திப்பிலே இவ்வளவு சிறப்பான நகைச்சுவை கொடுத்துருக்காருன்னா மிக பாராட்டக்கூடிய விஷயம். அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும். அது எனது ஆசைகள், உங்களுடைய ஆசைகள், மக்களுடைய ஆசைகளும் தெய்வத்துடைய அருள்கடாட்சியம் என்றைக்கு உங்கள் 2 பேருக்கும் இருக்கணும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இந்த மேடையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா ஹரிதாரம் போட்டு வாழ்த்துறது மிகப்பெரிய விஷயம். நான் பொதுவாகவே நடிகர்களை மனசார வாழ்த்துவேன். வெளிப்படையாக சும்மா உதட்டளவில் வாழ்த்துறது கிடையாது, மனசார வாழ்த்துவேன். ஏன்னா 4 பேரை உருவாகணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறைய பேரை உருவாக்கி இந்த கலைத்துறையை கொண்டு வரணும். கஷ்டப்படுறவங்க கஷ்டத்திலே இருக்கக்கூடாது, அவங்களும் ஒரு மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் அந்த வகையிலே மனதார வாழ்த்துகிறேன் இருவரையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். உண்மையிலே பெருமையாக சொல்லணும்னு சொன்னால், நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் நான் ரொம்ப ஒரு தவம் இருந்தேன். உங்களை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களை சந்தித்தது நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களெலாம் சந்திக்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஆண்டவன் உங்களை சந்திக்க வச்சதில் ரொம்ப ஒரு பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லது, நல்லா இருக்கணும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இருவரும் மென்மேல் வளர்க, உங்களுடைய வெற்றி கொடி நாடுக. ஆமாம். அதோட இன்னொரு விஷயம், இன்னைக்கு இந்த நகைச்சுவை நடிகை ராணிஸ் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இன்றைக்கி அவர்களுக்கும் பிறந்த நாள். அது இந்த மேடையில் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும். அது முதல்ல எனக்கு தெரியலை, தெரிஞ்சிருந்தால் நான் அவங்களுக்கும் இந்த மேடையில் கேட்க விட்டேன்னு ஒரு ஆசை. இங்கே வந்து சொல்கிறீங்க, அதனால் அந்த கோபம் அவங்க மேலே. எனது ஆசைகள் என்றுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயிலும் நிறைந்த செலவு விட்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். சரி, 2 கணவரையும் பத்திரமா பார்த்துக்க. கண்டிப்பா மாமா. எனக்கு 7 புருஷங்க இருக்காங்க. அண்ணன் தம்பி 7 பேரையும். சரி, நான் எத்தனாவது ஆளு? நீ தானே தம்பி, இவர் தானே அண்ணன். மூத்தவரா? மூத்தவர் அவரு. நீங்க பேர்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, என் புருஷங்க பேர்லாம். பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி சொல்றேன். இது உங்க ஊர் யூடியூப் சேனல். இது உங்க ஊர் யூடியூப் சேனலுக்கு நீங்க எப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நிப்பீங்களா? என்னமா ஐயோ, உன் செல்லத்துக்கு தெரியாம போச்சே. ஐயோ, 2 புருஷங்களை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு வரேன்.